13/9/2025 உலகம் போற்றும் உத்தம தலைவன் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைந்தகரை ஐயாவு மஹாலில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. மருந்து முகாமை தொடங்கி வைக்கும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அமைந்தகரை ஐயாவு மஹால். நிகழ்ச்சி ஏற்பாடு திரு வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார், அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு சொல்லியிருக்கிறார். சோ இப்ப அவர் 10 நாள் கெடு விதித்திருக்கிறார். இந்த நிலைமையில டெல்லி சந்திப்பு திரும்ப செங்கோட்டையன் தவறு செய்கிறாரோன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது உள்கட்சி விவகாரம். அமித்ஷாவே உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடவில்லை என்று சொன்னார். சோ தே ஆர் வெரி கிளியர். அப்படின்ற நிலைமையில மெனக்கெட்டு அமித்ஷா கிட்ட போய் பார்த்து பேசி என்ன பேசியிருக்காரு. அப்போ ஹரித்வார்ல கிடைக்காத மன நிம்மதி அமித்ஷா கிட்ட கிடைக்குதா? ஏன் இந்த கொட்டை குழப்புற வேலையை செங்கோட்டையன் செயல்படுகிறார்? கட்சிக்கு இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைனோன்னு சொன்னது அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை காவு வாங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளருக்கே 10 நாள் கெடு விடுத்தது ஒரு கட்சிக்கு ஒரு ஒழுங்கினமாகவும் பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்ன? உங்களுக்கு கட்சி நலன் முக்கியமா, கட்சி பதவி முக்கியமா? என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தால் கூட கட்சி நலன் தான் முக்கியம் என்பதுதான் ஒரு சிறந்த தொண்டனை. எடப்பாடி பழனிசாமி இவர் கட்சியிலிருந்து நீக்கல, அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கல, கட்சி பொறுப்பிலிருந்து நான் நீக்கல. அப்ப அவர் நிதானமாக நகர்த்துறாரு. இந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்குமே காரணம் பின்னணியில திமுக இருக்கு அப்படின்னு நயினார் அவர்கள் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக ஐசியூல போகுது, நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு. இப்படியே நடந்தா அதிமுக பலவீனமாகும்னு நான் கூட தான் சொல்றேன். இது ஒன்னும் துணை முதலமைச்சர் தேவையில்லை. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியில் அவர் யாரை சந்தித்தார் அப்படிங்கிற விவாதம் எழுந்தது. இப்ப அவரே செய்தியாளர் சந்திப்பு, கோவை விமான நிலையத்தை செய்தியாளர் சந்திக்கும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு சொல்லியிருக்கிறார். சோ இப்ப அவர் 10 நாள் கெடு விதித்திருக்கிறார். இந்த நிலைமையில டெல்லி சந்திப்பு உங்களுடைய பார்வை என்ன? 10 நாள் கெடு விதிச்சாச்சு இல்ல, எல்லாரும் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் கட்சி மேலிடம் தலைமை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறது, என்ன காய் நகர்த்துறாங்க அப்படின்னு பார்த்துருந்து பொறுத்திருந்து அடுத்த கட்ட நகர்வுகளை செய்கிறது தான் ஒரு நாகரிகம் ஒரு கட்சியில இருப்பது. இல்ல, அவங்கதான் மாவட்ட செயலர் பதவியில இருந்து செங்கோட்டையன் விடுவிச்சிருக்காங்க. நீக்கி இருக்கு, இவர் பர்சனலா நீக்கி இருக்காங்க சார். இவர் விடுத்த கெடுவை மேலிடம் ஏத்துக்கிச்சா இல்லையா, நிராகரிச்சா இல்லையா, அல்லது அது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்ல, 10 நாள் கெடு முடிஞ்சாச்சு இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை எடுங்க, அதான் முறை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் உனக்கு டைம் கொடுப்பேன் இல்லைன்னா அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு இன்னும் கூட கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. பல பேர் அப்படிதான் 10ஆம் தேதி வரை கெடுப்பாங்க, 15ஆம் தேதி வரை கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. இது இயல்பு. ஆனா அதுக்குள்ள இவர் என்ன பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லாரும் செங்கோட்டையன் பிரஸ் மீட் நடத்தினதே பிஜேபியினோட தூண்டுதல் அப்படி இப்படி சொன்னாங்க. பிஜேபி வாய் மூடிட்டு இருக்கு, அது கருத்து ஒன்று சொல்லி அதிமுக அந்த விஷயத்துல எதுவும் பேசலை, அதிமுக மேலிடமா. ஆனா இப்போ இவர் மெனக்கெட்டு ஏற்கனவே ஒரு முறை செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர்லாம் பார்த்தாங்க. இது வழக்கமாக செய்யறதுதான், எல்லாருமே சந்திச்சுக்கா, நான் சந்திச்சது ஒரு பெருசாக்கிறீங்க என்னங்க, அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அது சர்ச்சைக்குரியது என்றாலும் கூட அது விரும்பத்தக்கதா அல்ல கட்சியினுடைய மேலிடம் விரும்பத்தக்கதா இல்லையாங்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு சரி பரவாயில்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். ஆனால் கட்சிக்கு ஒரு கெடு விதிச்சு இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒருங்கிணைப்பு எல்லாம் பற்றி பேச நல்ல முயற்சி தான். நான் அந்த முயற்சியை நான் குறை சொல்லலை, அதை விமர்சிக்கவும் இல்லை. இவ்வளோ பண்ணிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹரித்வாருக்கு போகிறீங்களா, ராமரை போனீங்க, தியானம் பண்ணுங்க, வேண்டுங்க, திரும்பி வாங்க. அமித்ஷாவை இப்போ சந்திச்சா என்ன அர்த்தம்? சரி, அமித்ஷாவை சந்தித்தேன் அல்லது முன்னாடி சந்திக்க போகிறீங்கன்னா ஹரித்வார் போனது என்னாச்சு, போயிட்டு வந்துட்டீங்களா கேட்பாங்க இல்லையா ஒரு சாதாரணம். இல்லை அமித்ஷாவை சந்திச்சுட்டேன், பிறகு ராமர் தரிசனம் அதுக்கு தான் நான் போனேன், போகிற வழியில் இவத்தை பார்த்தேன். நம்ம ஒரு வேலையாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், போகிற வழியில் இதை பார்த்தேன், இந்த ட்ரெஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு பொருத்தமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லை. அப்போ அமித்ஷாவை பார்த்தாச்சு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாச்சு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, தவறு என்ன திரும்ப செங்கோட்டையன் தவறு செய்கிறாரோன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது உள்கட்சி விவகாரம்.
அமித்ஷாவே உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடவில்லை என்று சொன்னார். அதே விட ஓபிஎஸ் சசிகலா விவகாரத்தை பற்றி எல்லாம் கேட்டபோது நிருபர்கள்கிட்ட அதான் சொன்னார். ஸோ தே ஆர் வெரி கிளியர். அப்படின்ற நிலைமையில் மெனக்கெட்டு அமித்ஷா கிட்ட போய் பார்த்து பேசி என்ன பேசியிருக்காரு அதை அவர் ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது இந்த மாதிரி எல்லோரும் ஒருங்கிணைக்கணும் முயற்சியில் இருக்கோம், இதுக்கு துணை புரிகிற மாதிரி நேரடியாக சொல்லாட்ட கூட அது குறித்தெல்லாம் கட்சி மேலிடத்தில் பிஜேபி தலைவர்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னா ஏன் பேசுகிறோம்? அவங்கக்கிட்ட என்ன தேவை இருக்குது? எங்கள் வீட்டு விவகாரம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிப்போம். உங்களை பார்த்தேன், நீங்கள் அப்பாயின்மெண்ட் திடீர்னு கொடுத்தீங்க, சரி அப்படியே வச்சுக்கோங்க. அமித்ஷாவே திடீர்னு செங்கோட்டையை பார்க்கணும்னு ஆசையை அப்படியே துடிக்கிறாரு. துடிச்சோடனே ஹரித்வார் போகிறவர் அதை கேன்சல் பண்ணிட்டு ராமரை விட முக்கியமான அமித்ஷாவை பார்க்குறாரு. இதெல்லாமே லாஜிக்காக எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு போயிட்டு வந்தீங்க அங்கே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வேறு ஏதாவது பேசிக்கலாம், உருப்படியான விஷயங்களை பேசிக்கலாம். கட்சி விவகாரத்தையே அங்கே பேசுகிறீங்க. இதை அதிமுகக்காரன் கேட்பாங்களா? அவங்க மனசில் இந்த சந்தேகம் ஏற்படுமா இல்லையா? இந்த சந்தேகத்தை 2 விஷயத்தில் இருக்குது. ஏற்கனவே அமித்ஷா கிட்ட போனது அவர் சொன்னார், அது வெறுமை சந்திச்சதா, எல்லாரும் போல சந்திச்சதா, தமிழ்நாட்டு நலனுக்காக சந்திச்சதா அப்படின்னு சொன்னதை அப்போ கன்வின்ஸ் ஆனாங்க. இப்போ மீண்டும் செய்ததால் மீண்டும் சந்தித்த போது அமித்ஷாவை சந்தித்த போது கட்சி விவகாரத்தை அதிமுக கட்சி விவகாரத்தை அவர்கிட்ட பேசியதாகத்தான் தெரியுது அவரோட பேச்சிலேருந்து. அப்போ இது இப்படி தான் போன வாட்டி இப்படி தான் பண்ணியிருப்பாரோன்ற சந்தேகம் ஏற்படுது. ஒன்று, அமித்ஷா உள்கட்சி விவகாரத்தை தலையிடுவதில்லைன்னு சொன்னார் இல்லையா? அப்போ இப்போ இதில் அதை என்டர்டைன் பண்ணார்னா அமித்ஷாவிலே சந்தேகம் ஏற்படுகிறது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, மற்ற கட்சிகள் சொல்கிறாங்கல்ல, இந்த செங்கோட்டை விவகாரத்தில் பின்னாடி பாஜக இருக்கிறது என்று எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை? அப்போ அதெல்லாம் உண்மையோ என்ற எண்ணத்தை உறுதி செய்கிற மாதிரி தான் நம்ம இது. ஸோ அது அவங்க தவறு. மூன்றாவது, போவது சரி, அமித்ஷாவை சந்திக்கலாம், யாரையும் சந்திக்கலாம், பிரதமரை சந்திக்கலாம், யாரும். ஆனால் என்ன வேலிட் ரீசன்? இப்போ அமித்ஷா நிதியமைச்சர் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நிதி வரல, கொஞ்சம் கொடுங்க, வலியுறுத்தலாம். எடப்பாடி பழனிசாமி போனார், அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி, கூடுதல் நிதி 2999 கோடி பெற்று தந்தார். ரீசன், அது ஒரு ரீசனபிள் இது. அந்த மாதிரி நீங்கள் அமித்ஷா பற்றி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள், ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க, அல்ல அவருக்கு ரிலேட்டடாகவோ இல்லை தமிழக சார்ந்த இந்த மேகேதாட்டு பிரச்சனை அதை கொஞ்சம் தடுக்கணும். கஞ்சா வந்துடுச்சு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிச்சு வெளிநாட்டிலேருந்து வருது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தடுக்கிறதுக்கு உள்துறை அமைச்சர் நீங்கள் உதவணும் அப்படின்னு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பொதுவான பிரச்சனைகளில் கேட்டிருந்தால் நல்லா இருக்கும். தமிழகத்துக்கு இன்னும் நிதி கொடுங்க எல்லாம் கேட்கலாம், அதை கேட்கல. அங்கே அதாவது ரயில்வே துறை அமைச்சர் வந்தாராம், நிதி அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் இருக்காங்க. அவங்களுக்கு நிதியமைச்சர் தொடர்பான விவகாரங்களோ உள்துறை அமைச்சகம் தொடர்பான விவகாரங்களோ கேட்கல செங்கோட்டையன். மாறாக அங்கே ரயில்வே அமைச்சர் வந்தார், ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்குறாரு. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் லேட்டாக போட்டு அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது பொருத்தமுள்ளதாக இருக்கா? இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லெட்டரில் போட்டு பத்திரிகைகள் கொடுத்துருக்கலாம். முடிஞ்ச ஆங்கிலத்தில் இவங்க அது சொல்ல வரல, அது ஆங்கிலத்தில் பத்திரிகை மத்திய அரசுக்கு அனுப்பலாம், ஏதோ ஒன்று. அது பண்ணி செய்ய வேண்டிய வேலையை மெனக்கட்டு ஹரித்வார் போட்டு ராமரே மறந்துட்டார். ஹரித்வார் எனக்கு தெரியாது, ஹரித்வாரில் ராமர் கிருஷ்ணன் தெரியாது, அங்கே போக மறந்துட்டார். ஆக புண்ணியம் கிடைக்காம போச்சு. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிற, மன நிம்மதிக்காக ஹரித்வார் போயிட்டு. அப்போ ஹரித்வாரில் கிடைக்காத மன நிம்மதி அமித்ஷா கிட்ட கிடைக்குதா? ஏன் இந்த கொட்டகை குழப்புகிற வேலையை செங்கோட்டையன் செயல்படுகிறார்? விளங்கலை. அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், கட்சிகள் இணையணும், வாக்குகள் சிதறக்கூடாது, எல்லாம் நல்லது, நான் வரவேற்கிறேன், இன்னமும் வரவேற்பேன், எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஓபிஎஸ் கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லா மற்ற கட்சி, ஏதாவது ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு சிதறி போனவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது தான், கட்சிக்கு நல்லது தான், அரித்மெட்டிக் நம்பர் தானே, பர்சன்டேஜ் கூடும், நல்லது தான், நான் வரவேற்கிறேன், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் செய்யும்போது உங்கள் நோக்கத்தின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது. இதை செங்கோட்டையன் செய்வது தவறு என்றது என்னோட பார்வை. இல்லை, இப்போ செங்கோட்டையன் செய்தது தவறு அப்படிங்கிறத தாண்டி செங்கோட்டையன் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் அவர் கட்சிக்கு இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைனோன்னு சொன்னது அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை காவு வாங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளருக்கே 10 நாள் கெடு விடுத்தது ஒரு கட்சிக்கு ஒரு ஒழுங்கினமாகவும் பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்ன?
நீங்கள் சொல்கிற 2 கேள்வி. ஒன்று, அந்த ஒருங்கிணைக்கணுங்கிற அந்த இது முன்முயற்சினால கட்சி பதவி தான் போச்சு. உங்களுக்கு கட்சி நலன் முக்கியமா, கட்சி பதவி முக்கியமா? என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தால் கூட கட்சி நலன் தான் முக்கியம் என்பது தான் ஒரு சிறந்த தொண்டனுக்கு. நான் அவங்க எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியிலேருந்து நீக்கலை, அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கலை, கட்சி பொறுப்பிலிருந்து நான் நீக்கலை. அப்போ அவர் நிதானமாக காய நகர்த்துறாரு. அதாவது அவருக்கு என்னன்னா 6 முன்னாள் அமைச்சர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த கருத்துக்களை வலியுறுத்திய போது அவர் அதை ஏற்கவில்லை. ரைட், அதை பொதுவெளியில் சொன்னது தான் அந்த கட்சி மேலிடத்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆதங்கம். நியாயமானதான். உள்ளுக்குள்ளே பேச வேண்டியதையே வெளியில் பேசுறது சிம்பிள். நீங்கள் அப்போ அது வெளியில் பேசுனதுனால இதெல்லாம் விளைவுகள் வரும்னு தெரியாதா? ஒரு கட்சியில் உள்ளுக்குள்ள விவகாரத்தில் இருக்கு, பொதுச் செயலாளரை ஏற்றுக்கலை, அடமெண்ட்டாக இருக்கார். உங்கள் வார்த்தையில் அப்படியே எடுத்துக்கிட்ட கூட நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்? அந்த புத்திசாலித்தனம் இருக்கணும். 6 பேர் முன்னாள் அமைச்சரோடு போனீங்களே, அவங்களை இழுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ செங்கோட்டையின் ப்ரெஷ்ஷை பார்த்தார்ல 2 சில தினங்களுக்கு முன்பு, ஏன் இந்த 6 அமைச்சர்களோடு தான் இவர் ஒரே ஒரு குறிக்கோள், எல்லாரும் இணையணும். நல்ல குறிக்கோள், வரவேற்கிறார். இதே கருத்தை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அன்பழகன் அண்ட் அதர், கேபி முனுசாமி இத்தனை பேர் வலியுறுத்திருக்காங்க. அவங்களும் விஜய் ப்ரெஷ்ஷை பார்க்கவே இல்லையே. ஏன் இந்த எண்ணம்? அதுவரையில் செங்கோட்டையனுடைய கட்சி பதவி பறிப்பு இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் இப்போ இதில் எனக்கு நிறைய சந்தேகம் வருது. உங்களுடைய நோக்கம் அதுதானா? இப்போ இவங்களெல்லாம் 6 அமைச்சர்கள் சேர்த்து கமிட் பண்ணிட்டார். ரைட், அப்போ பலம் சேர்க்கணும். 4-5 பேர், எனக்கு நான் மட்டும் இல்லை 5 பேர் கூட இருக்காங்க, நிரூபித்தா கட்சி தலைமை மறுபரிசீலனை செய்யக்கூடும். இல்லை அவங்க ஏதேனும் புதிய உத்திகளை வகுக்கலாமல் அது தொடர்பாக விவாதிக்கலாம் இல்லையா? தப்பு கிடையாது. நான் எதுவும் சரி தப்புன்ற அந்த டிபேட் அணுகுமுறைகளில் எவ்வளோ தவறுகள் பண்ணுறாங்க. இப்போ இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா மற்ற தலைவர்கள் பண்ணுவாங்க, எதுக்கு நமக்கு வம்பு? செங்கோட்டையனா வெளியிலே பேசி நம்ம பதவிகள், கட்சி பதவி பறிக்கணும், நமக்கு இருக்கிற இந்த இதோட இருப்போம், கெத்தோட இருப்போம், இந்த பதவி இருந்தால் நமக்கு நம்ம கட்சியில் மரியாதை கிடைக்கும், அடுத்து தேர்தல் சந்திக்க ஒரு தெம்பு இருக்கும் நமக்கு. எல்லாம் கணக்கு பார்ப்பாங்களா இல்லையா? அதாவது ஒரே எண்ணமுள்ள எல்லோரையும் அரவணைத்து செய்வதற்கான ராஜதந்திர வழியை கையாளாமல் அவர்களுக்கும் இந்த சிக்கல் ஏற்படுத்திட்டு இனிமேல் அவங்களும் வரமாட்டாங்க. அதில் ஒரு சில பேர் செங்கோட்டையனுடைய செயலை கண்டித்திருக்கிறார்கள். நான் அறிகிறேன், யார் பேர் சொல்ல வரும்ல. அப்போது இருக்கிற சிக்கலை இன்னும் சிக்கலாக்குவது செங்கோட்டையனா சிக்கலையனான்னு தெரியல, அதை தவறாக செய்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் பிஜேபி பின்னாடிங்கிற தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க. அப்போ பிஜேபிக்கு என்ன நிலை? அவங்க கிளாரிஃபை பண்ணணும், இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களே இல்லையே தெரியாது. இல்லை, நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் டெல்லிக்கு விரைவில் போறேன், அமித்ஷா அவர்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார், அதனால அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னா ஒருங்கிணைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போகணுங்கிற எந்த ஒரு நிலையும் பாஜக எடுக்காது. இல்லிட்ட விஷயங்களை தான் நயினார் அவர்கள் சொல்றார். இதை விளக்கமா பார்க்க முடியாதா? அப்போ அதோடு நிறுத்திக்கலாம். இவர் ஏன் அப்போ அப்படி இருந்ததுன்னா, அமித்ஷா அழைத்து அவர் போகவில்லை. போன முறை ஒன்று சொன்னார், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, பிஜேபி தலைவர்கள் நானா போய் போல அவங்க அழைத்தார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அது இல்லைன்னு இப்போ நிரூபணம். ஹரித்வார் போகிறவர் அமித்ஷாவை கூப்பிட்டாரு, அமித்ஷா கூப்பிட்டாரா, அது ஹரித்வாரில் ராமபரணன் கூப்பிட்டாரா? அந்த குழப்பம் வருதில்ல. அப்போது நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் சந்தேகங்கள் 1 by 1 ஏற்படுது. ஒரு சந்தேகம், இப்போ அமித்ஷாவை தேவையில்லாமல் அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது புதுசாக. நாங்கள் டெல்லி போகிறோன்னே திடீர்னு அப்பாயின்மெண்ட்டுக்கு எப்போ கேட்டீங்க அப்பாயின்மெண்ட்டு? இந்த கேள்விகள் வருதில்லை. அப்போ முன்னாடியே கேட்டிங்கன்னா அதை பற்றி ஏன் சொல்லலை? இல்லை, ஆனால் அதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கும் வரை செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களை பார்க்கவில்லை, செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கவில்லை அப்படின்னு தான் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சந்தித்தேன் அப்படிங்கிறத செங்கோட்டையன் தான் உறுதி செய்யறாரே தவிர, அவர் சந்தித்த புகைப்படங்களோ, நிர்மலா சீதாராமனை சந்தித்த புகைப்படங்களோ, இல்லை அமித்ஷா அவர்களை சந்தித்த புகைப்படங்களோ இன்னைக்கு வரும் வெளியாகலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதுலேயே ஒரு குழப்பம் நீடிக்கிறதா பார்க்கலையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் வந்ததை பற்றி அது ஒரு பெரிதுபடுத்தலை. அவங்க இவர் செங்கோட்டையனாக சொல்லியிருப்பார், ஓகே ஓகே பாப்போம், தேங்க்யூ, அப்படிதான் அது முடிஞ்சிருக்கும். அவங்க அதில் ஆர்வம் காட்டியிருப்பார்களா, அதில் கவனம் செலுத்தியிருப்பார்களா,
அல்லது உள்வாங்கி கொண்டு இதை பற்றி ஒன்று கண்டுக்காம இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க, தெரியாது. இல்ல ஆனா இப்போ தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெபல் சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் இருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப எப்படி சந்திக்க முடியும்? தெரிஞ்சிருந்தும் ஒருத்தர் பார்க்கறேன்றாரு, பார்க்கட்டும், அது வந்து பார்க்கறேன்றாரு, அதனால பார்க்கலாம் அப்படின்னா ஓகே. ஆனா செங்கோட்டையன் வந்திருக்காரு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுனா பாஜக மேலே சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகம் ஏற்பட போன முறை செங்கோட்டையன் மட்டுமல்ல, இதே செங்கோட்டையன் சந்தித்ததுக்கு தொடர்பாக போட்டோ வரல, ஆனால் இவர் பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா, அவர்கள் அழைத்தார்கள் அதனால் போனேன்னு ஒரு தகவல் சொன்னார். அதுக்கும் அவங்க மறுக்கலை, நாங்கள் அழைக்கவில்லை என்றோ நாங்கள் அழைத்தோம் ஆனால் தான் வந்தார் அப்படின்னும் தகவல் இல்லை. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெட்டி நியூஸு. அதில் போய் தே வில் நாட் ஸ்பெண்ட் டைம் ஆன் தட். இல்ல ஆனா அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அதிமுகவோடு கூட்டணி உறுதி செய்த பிறகு ஏர்போர்ட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு பூங்கொத்து கொடுக்குறேன்னு தான் ஓபிஎஸ் சொன்னார். ஆனா அதற்கு கூட பாஜக தலைமை வந்து அதை வந்து சம்மதம் தெரிவிக்கல. காரணம் அவர் வந்தா எடப்பாடியும் அங்கேயே நிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ தேவையில்லாம எதுக்கு எடப்பாடி சீனோன்னு சொல்லிட்டு அதை மறுத்தாங்க. அப்போ ஓபிஎஸ் விஷயத்துல இப்போ இந்த மாதிரி எடப்பாடி சென்சிட்டிவா இருக்காரு, நம்ம வேணான்னு நினைக்கிறவங்க செங்கோட்டையன் விஷயத்தை மட்டும் வேற மாதிரி கையாள. அதுல ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. செங்கோட்டையன் மட்டும்தான் போயிருக்காரு, அப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார். இல்ல அதுல நான் காமனான ஃபேக்டர் கேட்க விரும்புறது, எடப்பாடி சீண்டக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் பன்னீர்செல்வத்தை வந்து பார்க்க தவிர்த்தாங்க. இல்ல ஆனா இப்போ செங்கோட்டையனை பாக்குறாங்கன்னா அது தர்ம சங்கடத்தை. அப்போ அவங்க வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போடுங்கிற மனநிலையில் இருந்திருக்காங்க. அப்போதைய நிலை அது. அந்த மோடி வருகையில சரி இவரை கூப்பிட்டு பார்த்தோம்னா அவரை கூப்பிட்டு பார்க்கலன்னா ஒருத்தர் என்ன ஆகுமோ தெரியாது, நாளைக்கு அவங்கள ஒன்றா சேர்ந்துட்டா என்ன ஆகுமோ தெரியாது, லேட்டஸ்ட் அவாய்டு, ரெண்டு பேருமே பார்க்காம இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்திருப்பார். அதுதான் அதை வந்து மோடி செய்திருப்பாரான்னு தெரியாது, கீழே இருக்கிறவங்க ஏற்பாடு பண்ணவங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது கூட நாளைக்கே எடப்பாடி நான் வந்து டெல்லிக்கு போகிறேன், அமித்ஷாவை பார்க்குறேன்னு பார்ப்பாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்துருப்பார். இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்காக தான் காத்திருந்தார். 12 மணி 1 மணி எப்போ ப்ரெஸ் மீட் நடக்கும் அன்றைக்கி தெரியல உங்களுக்கு. காத்திருந்து மாலை 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ தான் ப்ரெஸ்ஸை பார்த்தாரு. அதாவது எடப்பாடி வருகை உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த நட்சத்திர ஹோட்டலில். அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எடப்பாடி தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு இமேட்டேர். சரி அவங்கள பிரிஞ்சுருக்காங்க, அவங்கள ஒன்றா சேர்ந்து வாட்டோம், நாம் இதில் ஈடுபடணுமான்னு தெரியல. ஆனால் இப்போது செங்கோட்டையனை அவர்கள் என்டர்டைஸ் செய்தது தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். வராமல் அது செங்கோட்டையன் கண்டுக்காமல் போயிருக்கலாம். இதே ஓபிஎஸ் டெல்லியில் தலைவர்களை சந்திக்க முயற்சி செய்து முடியாமல் போன ஒரு கட்டமும் உண்டு. அது மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்துக்கலான்னு, இன்னும் டைம் இருக்குது, அவங்க யுனைட்டடாக வந்துட்டாங்கன்னா ரைட் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். அதெல்லாம் ஏன் செய்யலைன்றது பெரிய குழப்பம். இந்த தெளிவின்மை தான் பிஜேபி மேலே சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்க இவ்வளவு குழப்பத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தாவேகாவுடைய தலைவர் விஜயும் எப்படி பார்ப்பார்? அவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க தாவேகா பற்றி. தமிழக முதலமைச்சர் இதை பற்றி எந்த விதமான காமெண்ட்டும் பேசவில்லை. நல்லா கவனிங்க. செங்கோட்டையன் விவகாரம் கட்சி தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. மரியாதைக்கு முக ஸ்டாலின் அதை பற்றி எதுவும் பேசுறது தெரியல. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு ஏற்கனவே வீக்காக இருக்குது, இன்னும் வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு இது ஒரு இம்மெட்டீரியல். ஏன்னா நயினார் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்குமே காரணம் பின்னணியில் திமுக இருக்கு அப்படின்னு நயினார் அவர்கள் ஒரு பக்கம் சொல்றார். இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக ஐசியூவில் போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றார். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் இணைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கா, ரெண்டும் தனித்தனி நிகழ்வுன்னு நினைக்கிறீங்க? இப்படியே நடந்தா அதிமுக பலவீனம் ஆகும்னு நான் கூட தான் சொல்றேன். இது ஒன்றும் துணை முதலமைச்சர் தேவையில்லை, எல்லாருமே சொல்லலாம். அவ்வளோ தூரம் வீக்காக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக பொறுத்தவரை நான் இப்போ தனி நபர்களை பற்றி சொல்ல விரும்பலை. ஆக இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லைன்னா ரைட், அவங்களுக்கு ஏதோ வரும். எடப்பாடி நிறைய தொடர்ந்து 50% மேலே அவர் தொகுதிகளில் கவர் பட்டார், தொடர்ந்து மீட்டிங் போகிறாரு, அவருக்கு என்ன மாஸ் கூடுது, ஏதோ அவர் அரசியலுக்கு ஒரு உத்வேகமாக வேலை செய்கிறார். கடந்த காலத்தில் பிஜேபி எப்படி பண்ணுதோ இப்போ இல்லை, அந்த பிஜேபிக்கு அந்த வேகம் போச்சு. இப்போ அந்த இடத்த வந்து ஸ்பேஸை வந்து எடப்பாடி கரெக்டாக பிடிச்சிட்டாரு.
தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி திரும்ப திரும்ப சங்க வெட்டம் போகிறாரு இது மாதிரி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற சலசலப்பு வந்துக்கிட்டே இருந்தேன்னா மக்கள் மத்தியில் அல்லது தொண்டர்கள் மத்தியில் ஏதேனும் சலசலப்பு ஏற்படுமோ அப்படிங்கிறது கூட வீக்கன் ஆறுது அப்படிங்கிற ஒரு பார்வை, பலவீனம் ஆறுதுன்ற ஒரு பார்வை இருக்கும். அதை எல்லாருக்குமே தெரியும் போது அதை நான் சொன்னேன்னா நான் தான் அதிமுக பிளவுக்கு காரணமாக, குழப்பத்துக்கு நான் தான் காரணமாகிடுவேன்னா நானும் எனக்கே தெரியுது, சாதாரண மனிதன் நான், எனக்கே தெரியுது. அப்போ நான் காரணம் இல்லை. ஆக இதில் திமுக ஆதாயம் தேடுமானா நிச்சயம் தேடும். ஒரு கட்சி பலவீனமாக போனால் அந்த பலவீனத்தில் இவங்க ஆதாயம் தேட மாட்டாங்களா? பிஜேபி அது மாதிரி இன்னொரு கட்சி பலவீனமாகும் போது அதில் ஆதாயம் தேட இல்லையா? எல்லா கட்சியுமே செய்யும். இன்னொரு கட்சி பலவீனம் அடைந்தால் அதன் ஆதாயம் தானே கிடைக்குமான்னு. ஆனால் அந்த பலவீனமாவதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்கிறது கேள்வி. எந்த கட்சி காரணமாக இருக்குன்னு கேள்வி. என்னை பொறுத்தவரை அந்த விஷயம் திமுக இதில் நேரடியாகவோ மறைமுகமாக ஈடுபடல. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க கூட்டணியிலே யாரும் இதுவரையில் எந்த பிளவும் இல்லை. விவாதங்கள் விமர்சனங்கள்லாம் இருக்குது, பிரச்சனைகள்லாம் எல்லாத்திலையும் இருக்குது. இன்றைய தூய்மை பணியாளர் விஷயத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய அதெல்லாம் வேற. தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்டாக இருக்காங்க இன்று வரை. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டே நாங்கள் இத்தனை தேர்தலில் வெற்றி கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னும் அதிமுக வீக்கான ஆகணுன்ற தேவையில்லை. அதனால் நயினார் அந்த விஷயத்த சொல்லுவது சரியில்லை. வேணும்னா இன்டர்பிரட்டேஷன் இப்போ கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒருவேளை பாஜக பின்னாடி இருக்கோன்னு சந்தேகம் எழுப்புறாங்கல்ல மற்ற கட்சிகள், அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிற மாதிரி நடக்குதோன்னு நினைக்கிறேன். அமித்ஷா வேணாம் செங்கோட்டை இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. டெல்லிக்கு போகிறாரு, நீ போயிட்டு ஹரித்வார் போயிட்டு புண்ணியெல்லாம் சேர்த்துட்டு போ, இன்னொரு நாள் நான் மீட் பண்ணுவோம், டைம் தான் இருக்கேன் 8 மாதம் எலெக்ஷனுக்கு அப்படி சொல்லலாம்ல. எதுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும்? எல்லாம் கேள்விக்குறிகள் தானே. ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது. அதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும், அவ்வளோதான். நன்றி சார். பலர்கள் பிடிச்சிருந்தாங்க சார். தேங்க்ஸ். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்ஸ்.